அடியே இத நீ தினமும் திங்கிறியா வைக்கிறியான்னு பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஒழுங்கா எல்லா நாளும் இத சாப்பிட்டு சீக்கிரமா நல்ல செய்தி சொல்ற வழிய பாரு. புரியுதா? மண்டையாட்டு. புரிஞ்சுது. என்னத்த புரிஞ்சுதோ பா. சரிங்க பாட்டி. தமிழ், முதல்ல கதவு மூடிட்டு வா. வா. என்ன தமிழ், வீட்டுல என்ன சொன்னாங்க? சொல்லு தமிழ், என்ன சொன்னாங்க? அது எப்போ குழந்தை பெத்துக்க போறேங்கிறத பத்தி பேசினாங்க. குழந்தையா? ஆமாங்க. பிறகு பாட்டி அப்பதான் என்ன சொல்லுச்சு? 2 பேரும் சந்தோஷமா தானே இருக்கீங்கன்னு கேட்டாங்க. நினைச்ச கிழவி அதுலயே தான் குறியா இருக்கும். அம்மா நீ என்ன சொன்ன? இல்லன்னு சொன்னா அவங்க திட்டுவாங்கன்னு பயந்துகிட்டு ஆமான்னு முதல் தடவையா போய் சொல்லிட்டேன். அப்பாடி, நல்ல வேலை. எங்க நீ உண்மையை சொல்லி அதனால ஏதாவது பஞ்சாயத்து வந்துருமோன்னு பயந்துட்ட. அப்புறம் வேற என்ன சொன்னாங்க? அதுக்கு இந்த லேகியத்தை கொடுத்து இத 48 நாள் சாப்பிட்டா குழந்தை வயித்துல தங்கும், அதனால தினமும் ராத்திரி இத சாப்பிடுன்னு சொன்னாங்க. ஓ, கிழவி லேகியெல்லாம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு போயிடுச்சா? சரிதான். ஏங்க, நான் ஒண்ணு உங்ககிட்ட கேட்கவா? கேளு தமிழ். இல்ல, என்னை டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன்னு சொல்லி +2 எக்ஸாம்லாம் எழுத ஹால் டிக்கெட்லாம் வாங்கி கொடுத்தீங்கல்ல. சரி. ஆனா வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் நம்மள குழந்தை பெத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. இப்போ என்ன பண்றது? இதுல நீங்க என்ன முடிவெடுப்பீங்க? தமிழ், நம்ம குழந்தை பெத்துக்கணும்னு நான் உன்னை வாக்கு கொடுத்தனா? ஆனா நான் உன்னை டாக்டர் ஆக்குறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன்ல, அதுல நான் உறுதியா இருக்கேன். நீ ஒண்ணு கவலைப்படாத. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா தமிழ். அப்ப எனக்காக நீங்க 5-6 வருஷம் காத்திருப்பீங்களா?